திண்டுக்கல்லில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் மாலையில் திடீரென கருமேகம் சூழ்ந்து இடிமின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரேம்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரேம்குமார், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. நாள்தோறும் 100 டிகிரிக்கு மேல் வெயிலின் தாக்கம் இருந்து வந்தது. இதன் காரணமாக பகல் நேரங்களில் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைவாக காணப்பட்டது. மேலும் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. ஆனால் காலை முதல் வழக்கம் போல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் மாலையில் திடீரென வானம் கரும் மேகத்துடன் காணப்பட்டது. பின்னர் சுமார் 50 நிமிடம் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களின் வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கத்தில் தவித்து வந்த திண்டுக்கல் நகர் மக்களுக்கு இந்த மழை பெரும் ஆறுதலை அளித்துள்ளது. 50 நிமிடம் பெய்த மழையின் காரணமாக குளிர்ந்த காற்றுடன் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதேபோல் திண்டுக்கலை சுற்றியுள்ள பாலகிருஷ்ணாபுரம், நாகல் நகர், பேகம்பூர், சோமியார்புரம், ராஜகாப்பட்டி, தாடிகொம்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.